அப்பா ஒரு வழியா விடிஞ்சிருச்சு. இன்னைக்கு என்னோட பர்த்டே. எனக்கு நானே விஷ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே டு மீ. ஓகே, இன்னைக்கு நம்ம கல்யாணம் ஆகி வர ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ இவங்களோட நல்லா செலிப்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு நம்ம பர்த்டே ஞாபகம் இருக்கான்னு தெரியலையே. சரி, எந்திரிச்சு வரட்டும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். குட் மார்னிங்மா. என்ன காஃபி குடிச்சிட்டிங்களா? இப்போதாம்மா குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். வா, வந்து இப்படி உட்கார். நான் உங்களை ரூமில் தேடிட்டு வரேன். இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம்மா, இப்போ தான் வந்தேன். சொல்லுமா, என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாம். இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு திங்கக்கிழமை தானே. இதில் என்ன? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். சரி, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், போயிட்டு வந்துடுறேன். அம்மா வீட்டுக்கா? ஏம்மா திடீர்னு அம்மா வீட்டுக்கு? ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமி, சும்மா அம்மா தங்கச்சி எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் அப்படியே போயிட்டு வரலான்னு போகிறேன். இரு மெஹ்ரின், 2 மினிட்ஸ், நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். நம்ம 2 பேர் சேர்ந்து போகலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணும், நான் மட்டுமே போயிட்டு வரேன். போனதும் வந்துடுவேன். மச்சான், உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரவா? ஓகே மச்சி, காஃபி எடுத்துகிட்டு வாங்க. ஹலோ ஹலோ, ஏய் கேக்குதாடி? இந்தியா வந்தாலே இந்த டவர் ப்ராப்ளம் ஒன்றும். இன்னைக்கு தேதி வேற 12 ஆயிடுச்சா? செம் ரிசல்ட் வேற அப்கமிங் வருதுன்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியலையே, இவகிட்ட கேட்கணும். வெளியே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னது, இன்னைக்கு தேதி 12ஆ? ஓ, இதனால தான் மெஹ்ரின் கோச்சிட்டு போனாலா? என்னாச்சு? இன்னைக்கு மெஹ்ரினோட பர்த்டே. நான் சுத்தமாக மறந்துட்டேன். சொல்லவே இல்லை. என் மேலே செம்ம கோவத்தில் போயிருக்கா. இப்போ என்ன பண்ண போகிறான்னு வேற தெரில. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மச்சான், நம்ம அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். சர்ப்ரைஸா? என்ன பண்ணுறது? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவுமே இல்லையே. கேக் ரெடி பண்ணுறேன், நீங்கள் ஹால் டெக்கரேஷன் பண்ணிடுங்க. ஓகே மச்சி, சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கீங்க. நான் போய் அப்போ டெக்கரேஷனுக்கான வேலை எல்லாத்தையும் பார்க்குறேன். ஓகே, நானும் போய் கேக் ரெடி பண்ணுறேன். மொத்தம் ஏதோ பண்ண போகிறாங்க. சரி, நம்ம போய் ரெஸ்ட் எடுப்போம். வழக்கம் போல் ஏதாவது பண்ணட்டும். ஃபஸ்ட்டு பர்த்டே போர்டு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பலூன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல ஃபிட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்துடும். ஓகே, டெக்கரேஷன் வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கேக் கொண்டு வர்றது தான். ஹலோ அடியே, கேக்குதா? ஹலோ ஹலோ கத்தியே நம்ம நேரம் போயிடும் போலயே. அவுச், யாரா அது? என்ன இது, ஒரே வீடு ஃபுல்லாக பர்த்டே டெக்கரேஷனாக இருக்கு. யாருக்கு பர்த்டே? மெஹ்ரினுக்கு தாம்மா பர்த்டே, அதான் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கேன். நீ இப்போ தான் வர்றியா? காலையிலேருந்து லோன்னு கத்திட்டு ஒரு தடவையாவது பேசுனியா? எனக்கு டெக்கரேட்லேயாவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல. சரி, நான் எல்லா டெக்கரேஷனும் முடிச்சிட்டேன். மச்சி கேக் எடுத்துகிட்டு வருவாங்க, அதுக்கு கொஞ்சம் கேண்டில் எடுத்துகிட்டு வா. ஓகே, சர்ப்ரைஸ் எல்லாம் ரெடி ஆயாச்சு. இன்னும் மெஹ்ரின் வர்றது தான் பேலன்ஸ். இங்க இருக்கவங்க யாருக்குமே என் பர்த்டே ஞாபகம் இல்லை. அட்லீஸ்ட் என் சிஸ்டர். வா மெஹ்ரின், உள்ள வா. ஹாப்பி பர்த்டே டு யூ. வாவ், என்னோட பர்த்டேவை நீங்க மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நான் கூட நீங்க மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். எனக்கு இந்த சர்ப்ரைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஹாப்பி பர்த்டே டு யூ மச்சி. இந்தியாவில் கேக் சாப்பிட ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு இந்த கேக்கை பார்க்கையிலே வாய் வருது. மச்சி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா? மிச்ச பீஸை நானே சாப்பிட போகிறேன்.